இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்தா எடுறா எடுறா. இந்தாமா தங்கச்சி, இந்தா இது உனக்கு, இது உனக்கு மாப்பிள்ள. வெக்கப்படாத மாப்பிள்ள. அந்த தட்டுல ஒரு டப்பா இருக்கு பாரு, அதை எடு. அதுல 2 மோதிரம் இருக்கு, ஒருத்தர் மாத்தி போட்டுக்குங்க. அது என்னடா இதெல்லாம்? மாத்திரா போட்டு விடு. அப்பா ரொம்ப ஒர்க் பண்ணிட்டேன், ரொம்ப டயர்டா இருக்குப்பா. மா வீட்ல யாரு சூடா ஒரு பில்டர் காபி போட்டு கொண்டு வாங்கம்மா. அண்ணா வேலைக்கெல்லாம் ஆள் வைக்கல. என்ன? நாங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். அப்ப தங்கச்சி தான் எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கா? ஆஹா. ஏய், அதுக்கே கை கால் முடியாம போச்சுன்னு யாரா பாப்பா? நீ பாப்பியாக்கம்? எப்ப பார்த்தாலும் கோட்டு சுட்டு போட்டுக்கிட்டே திரியுற. குனியணும்னா குனிஞ்சு வேலை பார்க்க மாட்டே நீயே. அது சரி, நாளை பின்ன தங்கச்சியே மாசமாயிடுச்சுன்னா இந்த வேலையெல்லாம் எப்படி செய்யும்? தம்பி, அஞ்சலி கர்ப்பமா தான் இருக்கா. அப்படியா? மாப்பிள சூப்பரா 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 சூப்பரா. ஒரு குட்டி மகேஷ் வரப்போறான்னு சொல்லு. வாழ்த்துக்கள்மா. டேய், இருந்தாலும் தங்கச்சி பாவம்டா. நீ உடனே வேலைக்கு ஆள் வைக்கணும்டா. நானும் அதையே தான்ப்பா சொல்லிக்கிட்டே இருக்கேன். எத்தனை நாள் தான் ஒத்தையாவே இருக்கிறது? 4 பேரை வேலைக்கு வைக்கணும், அப்பதானே இவ்வளோ பெரிய வீட்டெல்லாம் பாத்துக்க முடியும். ஆமா ஆமா, கரெக்ட் பாட்டி. அஞ்சலி, நீ பாட்டியை கூட்டிட்டு உள்ள போ, நான் கூட கொஞ்சம் பேசிட்டு வரேன். சரி சரி சரி, வாமா போலாம். ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? டேய், இந்தா இதுல பணம் இருக்கு, வச்சுக்கோ. புடி. இவ்வளோ பணமா? எல்லாம் எனக்கா? ஆமாடா, எடுத்துக்கிட்டு கிளம்பு. பணம் இருக்கட்டேன். இவ்வளவு தூரம் உன்னை பார்க்க வந்திருக்கேன். நான் டக்குன்னு யார்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம போனா அவங்களாம் வருத்தப்பட மாட்டாங்களா? சர்ரா சர்ரா போறேன்டா. அது எனக்கு இவ்வளவு பணம்லாம் வேண்டாம், குடு. இது மட்டும் போதும். டேய், இதையும் எடுத்துக்கோ. அத்தாடி, இவ்வளவு பணத்தை பார்த்தாலே பயமா இருக்கா சாமி. எனக்கு இது போதும். எனக்கு தேவையானதை நான் எடுத்துக்கிட்டேன். மீதியை நீயே வச்சுக்கிட்டு இன்னும் 2 பில்டிங்க கட்டு. சரி, எப்ப கிளம்புற? இருடா, தங்கச்சிக்கிட்டயும் அப்பத்தாக்கிட்டயும் 2 வார்த்தை சொல்லிட்டு போறேன்டா. அதுக்குள்ள ஏன்டா இப்படி படுத்துற? விட்டா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுற போல. ஏன் மாப்பிள, ரொம்ப கடுப்பாவுது. கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்டுன்னு. நீ பழைய மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்ட நீ. பாத்துக்க, கடுப்பாவுது. கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்டுன்னு. டேய் நில்றா, டேய் நில்லு. ஆஹா ஆஹா, என்னம்மா தங்கச்சி, செட்டிநாடு கிரேவியா? ஆமாண்ணா, பன்னீரும் மஷ்ரூமும் இருந்துச்சு, அதை வச்சு நான் கிரேவி பண்ணிட்டேன். சரி சரி, நல்லா சமைச்சு நல்லா சாப்பிடுங்க. இவனையும் கொஞ்சம் கவனிச்சுக்கங்க. ஆளு கொஞ்சம் மெலிஞ்ச மாதிரி இருக்கியா? நீ நல்லா சாப்பிடுதா, ரெட்டை உசுரு. கேட்டுக்கோ. சரிங்கண்ணா. சரிதா, ஊர்ல ஒரு முக்கியமான வேலை, நான் கிளம்புறேன்.
அப்பதா போயிட்டு வரேன். ஐயோ என்னண்ணா? ஆ? அண்ணா கண்டிப்பா இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும், சரியா? இப்ப அவசரமா கிளம்புனீங்கன்னு வைங்க, நாளை பின்ன உங்க வீட்டுக்கு வந்தனா பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். என்னம்மா தங்கச்சி இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? நீ இவ்வளவு சென்டிமெண்டா பேசுனதுக்கு அப்புறம் நான் எப்படிமா சாப்பிடாம போவேன்? நான் இருந்து சாப்பிட்டே போறேமா. சரிப்பா, சரி சரி. சரிங்க, நீங்க ஆபீஸ்க்கு கிளம்புங்க. நான் அண்ணனுக்கு சாப்பாடு போட்டு அனுப்பி வைக்கிறேன். இல்ல நானும் அவன் கூட. ஏங்க, ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்குன்னு தானே எங்க வீட்ல இருந்து என்ன அவசர அவசரமா கூட்டிட்டு வந்தீங்க. அப்புறம் என்ன, நான் உங்க ஃப்ரெண்ட பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. கிளம்பு. நீ கிளம்பு. அந்த பணத்தை ஹால்ல இருக்கிற கபோர்ட்ல வச்சுட்டு போறேன். சாப்பிட்டுட்டு பணத்தை அப்படியே எடுத்துட்டு திரும்பி பார்க்காம ஓடி போயிடு. சரி, நான் கிளம்புறேன். பாய் அஞ்சலி. டேய் வரேன்டா. சாப்பிட்டு போயிடு. சரியா? ரொம்ப நாள் கழிச்சு எங்க அம்மா கையில சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சுதா. நல்லா இருந்துச்சு தங்கச்சி. சரிம்மா, நான் கிளம்புறேன். அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா. என்னப்பா சொல்லுப்பா. அண்ணா, உங்களுக்கு என் அண்ணனை பத்தி தெரியுமா? யாருமா? என் அண்ணன் முருகன். அவரும் அந்த ஆசிரமத்துல தான் வளர்ந்தாரு. இவர்கிட்ட கேட்டேன், பட் தெரியலன்னு சொல்லிட்டாரு. அதான் உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு. முருகனா? அப்படி யாரும் எனக்கு தெரிஞ்சவங்க இல்லையம்மா. இருங்கண்ணா, என்கிட்ட போட்டோ இருக்கு, அதை நான் எடுத்துட்டு வரேன். அதை பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வரும். சரி, எடுத்துருவாமா. அண்ணா இங்க பாருங்க, இவர்தான் என் அண்ணன் முருகன். இவன் பேரு அர்ஜுனாச்சே, முருகன் பேரை மாத்திக்கிட்டானா? என்னண்ணா, என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லம்மா. சரிண்ணா, இதுல என் வீட்டுக்காரர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. அது இவர் தானே? நான் சொல்றது கரெக்டா? இவனா? இவன் இல்லையே. ஆமா, இந்த போட்டோல நீங்க எங்க இருக்கீங்கண்ணா? இந்த போட்டோ எடுக்கும்போது நான் இல்ல, வெளியே போயிட்டேன். ஐயோ, அப்போ உங்களுக்கு என் அண்ணனை தெரியாதா? தெரியலையேம்மா. பாவம்ண்ணா, அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாராம். அவரை பார்க்கணும்னு எங்க அண்ணன் தேடிக்கிட்டு இருக்காரு.